நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சாமி படத்தை இப்படி மட்டும் துடைத்து விடாதீர்கள். சாமி படத்தை சுத்தம் செய்யும் போது வீட்டில் பயன்படுத்தும் அழுக்கு மட்டும் பழைய துணிகளை வைத்து துடைக்கக்கூடாது. சாமி படங்களை சுத்தம் செய்வதற்கு என்று ஒரு துணி வைத்துக் கொள்ள வேண்டும். நம் பூஜை அறையில் கடவுளின் அந்த தெய்வீக மனம் நிலைத்திருக்க இப்படி சுத்தம் செய்யுங்கள். சோப்பு தண்ணீரில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கலந்து அந்த தண்ணீரை வைத்து சாமி படங்களை துடைத்தாள் எப்போதும் பூஜை அறையில் தெய்வீக நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும். அதன் பின் சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சளை கலந்து இதை பொட்டாக வைத்துவிட்டு அதன் மேல் குங்குமம் வைத்தால் மிகவும் தெய்வீகமாக இருக்கும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சாமி படங்களை சுத்தம் செய்யக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல் சாமி படங்களை சுத்தம் செய்யவே கூடாது. அது மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருகை தரும் நேரம் என்பதால் அந்த நேரத்தில் சாமி படங்களை துடைக்கக்கூடாது. புதிதாக வாங்கும் சாமி படங்களை அப்படியே பூஜை அறையில் வைக்கக்கூடாது. மஞ்சள், பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் வைத்து துடைத்த பின் தான் அதை நாம் பூஜை அறையில் வைக்க வேண்டும்.